தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேஷராசிக்கு குரு பெயர்ச்சி பலன். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இது தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். இந்த சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி. கடகராசியில் உச்சமடைய போகிற அந்த குரு. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த வருடம் ஃபுல்லாகவே இருப்பார். 2026, 27. அதாவது கடகராசியில் இருக்கும்போது இந்த 3 நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். இப்போ ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு. வயசு ரீதியாக பார்த்தோமானால் இப்போ சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு, இப்போ 22 வயசுக்குள்ளே படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரன் உங்களுக்கே தெரியும், சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர், நிறைய தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு. இதுக்கு நியூட்ரல் தான். இந்த செவ்வாயோட வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான். பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தொடர்பு இருந்தால் இப்போ படிக்கிற காலத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. சமீப காலமாக 2025லேருந்து நிறைய படிப்பு ரீதியாக மாற்றங்களை பார்த்துருக்கலாம். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர தசையில் எந்த வயசில் இருந்தாலும் சரி, அதாவது படிக்கிற வயசில் இருந்தீங்கன்னாக்கா படிப்பெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். நல்லா படித்ததும் கூட கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்த நிலையை கொடுத்துருக்கும். என்ன செய்கிறது எது செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில மனநிலையை கொடுத்துருக்கும். இப்போ இந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். குருவுடைய பயிற்சி படிப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். நல்லா படிக்காதவங்க கூட இப்போ நல்லா படிப்பாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு மார்க்கெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா, விரைத்தல சனி, அதனால தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசையும் உங்களுக்கு அவயோக தசையாக இருக்கும். அதாவது லக்கணத்துக்கு வேறு லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு இந்த சுக்கிரன் ராகு கேதுவோடு இருந்தால், அதாவது சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு ராகு கேதுவோட தொடர்பில் இருந்தால், லக்கணம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அப்போ சுக்கிரதசைங்கிறது படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுத்துருக்கும். அது எல்லாமே மாறும். முடிஞ்ச அளவு முயற்சிகளை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ளே சொல்கிறது என்னன்னாக்கா, படிப்பில் எந்த அளவுக்கு கவனத்தை வச்சு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுது. பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். பெரிய கெடுபலன்களை பண்ண மாட்டார். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த குரு. வெளியூர், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடுக்காக போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா கடகராசி அப்படிங்கிறது நீர் ராசி. அதாவது சந்திரனோட வீட்டுக்கு இந்த குரு பயிற்சி ஆனாலே நிறைய பேர் வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு படிப்பு, இது மாதிரி முயற்சிகள் அதிகமாக படிப்பு ரீதியாக எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகும். ஒரு சில பேருக்கு புதுசாக தொடர்புகள் ஏற்படுத்தும். எதுவாக இருந்தாலும் சரி, லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அது நீங்கள் நேர்மையான பாதையில் உங்கள் வேலை உண்டு, உங்கள் படிப்பு உண்டுன்னு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தவறான பாதையில், தவறான ஒரு திசையில் போனீங்க, தவறான நண்பர்களோடு சேர்ந்து தவறான பழக்கங்களில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கும். குரு பயிற்சி அந்தளவுக்கு பெருசாக வேலை செய்யாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏதோ நார்மலாக போவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சிங்கிறது. நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள். படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறது தான் முயற்சி. இந்த வயது காலகட்டத்தில் படிச்சுறது நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். என்னோட கணக்குப்படி நான் 25 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு 2 வருஷம் முன்னாடியே முடியலாம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா கடகராசிக்கு குரு பயிற்சியானால் நிறைய பேருக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார். அதாவது சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சுக்கிரனுக்கு அப்புறம் அந்த சூரிய தசை இருக்கு இல்லையா, இந்த சூரியன் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அருமையாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை.
சுக்கிரன் ஒரு சில பேருக்கு வந்து நீசமாகி இருந்தால் கவனமாக இருக்கணும், வேலையில் கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி நல்லா இருக்கும். என்ன ஒன்று, ஒரு இடத்த வந்து வேலையை மாற்றி விடும். ஒரு வேலையில் வந்து ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தலாம். 4ஆம் இடத்துக்கு குரு வராரு, உச்சமாகறாரு அப்படின்னாக்கா வேலை மாற்றங்கள் உண்டு. இதுக்கு முன்னாடி வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலை எனக்கு சரியில்லை, ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த நல்ல வேலையிலையும் சரி நிறைய உழைப்பு போட வைக்கும். நிறைய வந்து உங்களை வேலை நிறைய வாங்கிட்டே இருக்கும். அதிகப்படியான முயற்சிகள் எடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேருக்கு வந்து வேலை என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி வேலை மாற்றமே வரமாட்டேங்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், திடீர் வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கும். வேலை ரீதியாக வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார், ரொம்ப நாளாக வெளிநாடு போக முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா இப்போ அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை இங்கே இருந்தால் கூட இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு வேலைலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு. கவர்மெண்ட்டு வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த டைம் உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருக்கும். அதாவது செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனையானவங்களுக்கு திருமணம் நடக்கும். இன்னொன்று, சனி எந்த கிரகத்தோட எந்த வீட்டிலேருந்து பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். லவ் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாருக்குமே லவ் மேரேஜ் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அரேஞ்ச் மேரேஜெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் பொருத்தம் பார்த்து பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். குரு பயிற்சி ஆகிறாரு, இப்போ திருமணம் கூடி வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் திருமணமே கூடி வரலனால கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு திருமணம் கூடி வரல, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 7.5 சனியில் திருமணம் நடந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு பொருத்தங்களை பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லது. 7.5 சனியில் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உடனே திருமணம் நடந்துடும். எப்படின்னு திருமணம் நடந்துடும், நல்ல ஒரு வரணாமையும். அதுக்காக தான் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஏன்னா குரு பயிற்சி ஆச்சு, திருமண ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனி பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு, இன்னொன்று வந்து 7.5 சனியிலே ஒரு சில பேர் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணம் சக்ஸஸ் ஆகும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி விஷயத்தில் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது. குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். நேர்மையான வழியில் நேர்மையான வேலையை நல்லபடியாக உங்களோட உழைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு, தொழில் மாற்றங்களும் கன்ஃபார்மாக உண்டு. தொழிலில் நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது. 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சந்திரனோட வீட்டில் தான் இப்போ குரு பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது சிறப்பான காலம். யாரெல்லாம் சந்திர தசையில் வேலை பிரச்சனை வந்ததோ அவங்களுக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருக்காது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது, அதுக்காக நெகட்டிவாக சொல்லி பயங்காட்டவும் முடியாது. ஏன்னா இது தசாபுத்தி பலன்களில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இதுமாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. வேலையில் ஒரு சில சிக்கல் எதிர்பார்க்கக்கூடிய நேரம். சிக்கல் அப்படின்னாக்கா பயந்துராதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது வேலை ரீதியாக. அதாவது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால், அதே மாதிரி சனி பரிவர்த்தனை எந்த கிரகத்தோட பரிவர்த்தனையாக இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, நல்லாவே இருக்கும். இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு இப்போ திருமணம் கைக்கூடி வரத்துக்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கா, அதிகப்படியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய அந்த அன்னோன்யெல்லாம் இந்த காலகட்டங்களில் பிறக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நிறைய ஒற்றுமைகள்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திர தசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு ஆகாது. அதனால் இந்த சனி பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8 அப்படி இல்லைனாக்கா இந்த ராகு கேது இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் ரொம்ப கவனமாக நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது. ஏற்கனவே தொழில் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அது விட்டுருங்க, நல்லபடியாக போயிட்டே இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா புதிய முதலீடுகளை போட வச்சு கொஞ்சம் நல்லாவே போகும், இல்லைன்னு சொல்லலை. அது டக்குன்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக முயற்சிகளை பண்ணுங்கள். இது வந்து வேலையில் கன்ஃபார்மாக மாற்றத்தை கொடுக்கும். எம்ப்ளாய்க்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில். அதிகப்படியான முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னாக்கா இப்போ மாற்றங்கள் உண்டு. 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய்
இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். குரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சொத்து ரீதியாக எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா தீரும். சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வாங்கலாம். இடம் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வாங்கலாம். ரொம்ப நாளாக விற்கப்படாத சொத்தெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சகோதர வழியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த சகோதர வழியில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். சொத்து ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்க வந்து பெரிய முதலீடுகள் வேண்டாம் இந்த டைமில். சிறிய முதலீடு பண்ணி நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய தொழில் இப்போ தான் தொடங்குறேன் அப்படின்னாக்கா இப்போ கொஞ்சம் சுயஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. ஏற்கனவே ஒரு ஐடியா இருந்திருக்கும், இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஐடியாலாம் இப்போ வரும். இந்த 7.5 சனியில் என்னென்னமோ தோணும், பெரிய கற்பனைகள்லாம் தோணும். அதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா அந்த தொழில் நான் நார்மலாக பண்ணிட்டு இருங்க. வேலை பார்த்துட்டு இருக்கீங்கனாக்கா அந்த வேலை நார்மலாக பார்த்துட்டே வாங்க. இடமாற்றங்கள் வேலை ரீதியாக நல்லா இருக்கும், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதையுமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது 7.5 சனி காலம். உங்களுடைய சுயஜாதகத்தில் அஷ்டமாதிபதி தசை. இப்போ 2025 நிறைய பேருக்கு வந்து வேலை பிரச்சனை வந்திருக்கும் இந்த மேஷராசிக்கு. உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனத்தை எடுத்து வேலை பாருங்கள். அது கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி, ஏதோ பணம் வருது நல்லா இருக்கிறோம் பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. நல்லா இருந்தால் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. எதையுமே கவனத்தோடு முயற்சி பண்ணுறது இந்த காலகட்டம் நல்லது. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசையில் தான் நிறைய பேர் ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா சமீப காலமாக 2025லேருந்தே ஒரு சில குழப்பங்களில் போயிட்டுருக்கு. வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில் வந்து ஒரு ப்ளஸ், ஏதோ ஒரு, அதாவது நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி, அது மாதிரிலாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே அவர் வந்து திணைக்க நட்பு கறக்க வீடு தான். இது வந்து புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம். பூச நட்சத்திரம்லாம் வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆயில நட்சத்திரமும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அப்போது குரு கெடுதல் பண்ணுமா அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து. அதாவது ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம், சனியோட வீட்டில் யாருக்கெல்லாம் அந்த ராகு இருந்து தசை பண்ணுது, இன்னொன்று சந்திரன், சூரியன், செவ்வாய், இது மாதிரி வீடுகளில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களுடைய முயற்சிகள், இல்லை வேலை பார்க்குறீங்களா, வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து இப்போ சமீப காலமாக தான் வேலை பிரச்சனை வந்திருக்குது. அதாவது 2024 இருந்து 25 இப்போ 26லேயும் வேலை மாற்றங்கள், வேலையில் வந்து நிரந்தரமாக இல்லாமல் இருக்கிறது, நிறைய மனக்குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்குது இந்த ராகு பகவான். ஏன்னா வக்ர கிரகங்கள், இது வந்து ராகு வக்ர கிரகம். சனிக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிக்கும் போது வக்ர கிரகத்தோட தசை போச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருந்ததுனாக்கா அந்த தசை அப்படிங்கிறது இந்த 7.5 சனி காலத்தில் நிறைய புரட்டி போடுது. நல்லா இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டுன்னு வராங்க. கஷ்டப்பட்டுன்னு வரவங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றங்கள் அதை கொடுத்து அப்போ கூட ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் வந்து உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று வந்து நெடுந்தூர பயணங்கள் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் குருவுடைய வீடும் புதனுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு கடன் பிரச்சனையோ ஏதோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீருமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குரு வந்து ஏதோ ஒரு வழி காட்டுவார். இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு மாற்றங்கள், அதாவது ஒரு வராத பணம் வரும், கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லை கொடுத்து வரலன்னா அந்த பணம் வரும். ஒரு சில பேருக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் பணம் நின்று இருக்கும், அந்த பணம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு. ஒரு சில பேருக்கு வந்து வியாபாரம் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா அந்த வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் வந்து இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், அது மாதிரி இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கனாக்கா இந்த இடம் வாங்கலாம். வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாக்கா இப்போ வீடு கட்டலாம். பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதுமாரி சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதிலெல்லாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி சரியில்லைனாக்கா கடன் பிரச்சனைகளை கொடுக்குது. மேலும் மேலே வந்து கடன் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் போகாமல் வேலை இல்லைனா தொழில் அதை நல்லபடியாக பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா போதும். நீங்கள் வந்து எதை நீங்கள் உழைப்பில்லாமல் எந்த பணத்தையும் இந்த காலகட்டங்களில் எடுக்க முடியாது. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு குரு தசை நன்மையை சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து குரு வராரு, கடகராசிக்கு குரு வராரு, அருமையாக இருக்கும். உடல்நல தொந்தரவுகள் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ வந்து
யாராருக்கெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். தூக்கம் இல்லாத நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். தூக்கம்னாக்கா இப்போ மன அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்கள், அது மாதிரி குரு தசையில் சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம் தீரும். நிறைய உங்களுக்கு மாற்றங்களை இந்த குரு தசையில் இருக்கிறவங்க பார்க்க போகிறீங்க. இன்னொன்று, உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிடலாத, உங்களை விட உங்கள் வாரிசுகளுக்கு வந்து நேரம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துக்குள்ள குரு வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு தசை, ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு தொழில் அமைகிறது, அது மாதிரி உங்களுடைய டைம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு உடல்நலம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். வயசான காலகட்டத்தில் சாதாரணமாக வர்றது தான். ஒரு சில பேர் நல்லாவே இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுடைய வாரிசுகளுக்கு யாருன்னா இருந்துச்சுனாக்கா இப்போ அது தீர்வுக்கு வரும். இன்னொன்று, கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று, அந்த ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை இப்போ பார்ப்பீங்க. நிறைய வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றது, இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் கனவுகள் இருந்ததோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள். அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு மேஷராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த மேஷராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். நன்றி.